வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி துயரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். அனைத்து குற்றவாளிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சியில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ். கருணாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் அளித்த ஜாமீனுக்கு இடைக்கால தடை. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, பாமக, நாம் தமிழர் உள்பட 64 பேர் வேட்புமனு தாக்கல். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளைய தினம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முழு கொள்ளளவை எட்டி கடல் போல காட்சியளிக்கும் வீராணம் ஏரி. சென்னைக்கு வினாடிக்கு 73 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். சுனிதா கெஜ்ரிவால், அமைச்சர் அதிஷி உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது விஷச்சாராய மருந்தி உயிரிழப்பு ஏற்பட்ட துயரமான சம்பவம் குறித்து மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைந்ததாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சிகிச்சை முறைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து மருந்துகளும் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அளித்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். மெத்தனால் உற்பத்தி அலகுகள், பயனர்கள், மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படுவது இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்து விடுவதாகவும் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் திமுக அரசு மேற்கொள்ளும் எனவும் அவர் உறுதியளித்தார். பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையில் கல்விக் கடன், விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசே ஏற்கும் என்பன உள்பட அவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவி அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு
தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவார். இந்த விவகாரத்தில் தாம் ஓடி ஒளிய விரும்பவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் புரிந்தவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருவதாகவும் குறிப்பிட்டு அதற்கான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் தமது கையில் இருப்பதாகவும், ஆனால் அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச விரும்பவில்லை என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அதிரடி சோதனை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையின் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சாராயம், மதுபான விற்பனையில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கையில் அதிரடியாக இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார்கள். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக மாவட்டங்களில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவற்றை தீவிரப்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று 2வது நாளாக கூடிய போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் பாமகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். பின்னர் கேள்வி நேரம் தொடங்கியதும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டுமென சபாநாயகரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் முறையிட்டனர். அதனை சபாநாயகர் நிராகரித்ததை அடுத்து சபாநாயகர் இருக்கையை பதாகைகளுடன் சூழ்ந்து கொண்டு அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் பேசும்படி சபாநாயகர் அறிவுறுத்தியும் அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டுகொள்ளாததால் அவர்களை வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். மேலும் அதிமுக உறுப்பினர்கள் ஒருநாள் அவை நிகழ்வுகளில் பங்கேற்கவும் சபாநாயகர் தடை விதித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான வெளியேற்ற நடவடிக்கை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், ஐயப்பன் உட்பட 4 பேருக்கு பொருந்தாது என அப்பாவு தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் அவையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்பதால் அவர்களை அவையில் பங்கேற்க அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். முதலமைச்சரின் கோரிக்கையை தொடர்ந்து அவைக்கு வர சபாநாயகர் அனுமதி அளித்தார். எனினும் சபாநாயகரின் கோரிக்கையை நிராகரித்த அதிமுக அவை நிகழ்வில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் உட்பட 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை தொடர்ந்து அங்கு வருகிற 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆகியோர் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளான இன்று கள்ளக்குறிச்சி கனியாமூரில் உயிரிழந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி மனு தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றும் அதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாகவும் கூறினார். ரமேஷ் என்ற வேட்பாளர் அசோக சக்கர சின்னத்தையும் வெற்றிலை பாக்கு, ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றையும் தாம்பூல தட்டில் எடுத்து வந்து மனு தாக்கல் செய்தார். பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றதை அடுத்து மொத்தமாக 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 24ஆம் தேதி நடக்கிறது. மனுக்களை திரும்ப பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா, அமைச்சர் ஆதிஷி உள்ளிட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோடை வெயில் காரணமாக தலைநகர் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஹரியானா மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரை மாநில அரசு முழுமையாக திறந்து விடாததன் காரணமாகவே இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக டெல்லி அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. அதே சமயம் ஆம் ஆத்மி அரசு சட்டவிரோத டேங்கர் தண்ணீர் விநியோகத்தையும் ஊழலையும் ஆதரிக்க டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டிய தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா, அமைச்சர் அதிஷி, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கும் முன்பு ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் சுனிதா, கெஜ்ரிவால், அதிஷி, சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். குன்னூரில் பலாப்பழ சீசனையொட்டி காட்டு யானைகள் மற்றும் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்தோடு இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. இதனால் பலாப்பழங்களை குறிவைத்து அடர்வனங்களிலிருந்து வெளியேறிய 12க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குன்னூர் மலைப்பாதையில் முகாமிட்டுள்ளன. இந்த நிலையில் குன்னூரில் உள்ள KNR பகுதியில் சாலையோரம் இருந்த பலா மரத்தில் கரடி ஒன்று முகாமிட்டது. பலாப்பழங்களை ருசிக்க பலமுறை முயன்றும் அந்த கரடியால் முடியவில்லை. மரத்தின் உச்சியில் ஏறிய கரடி கீழே இறங்க முடியாமல் சிறிது நேரம் தவித்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கீழே இறங்கி வந்த கரடி பின்னர் வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் உள்ள வீராணம் ஏரி இந்த ஆண்டில் முதல் முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. கல்லணையிலிருந்து கடந்த மே மாதம் 17ஆம் தேதியில் இருந்து வினாடிக்கு 2000 கன அடி வீதம் கீழணைக்கு கொள்ளிடமாற்றின் வழியாக தண்ணீர் அனுப்பப்பட்டது. இந்த தண்ணீர் கீழணையில் தேக்கப்பட்டு மே 25ஆம் தேதி வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு அனுப்பப்பட்டது. இது மே 26ஆம் தேதி ஏரிக்கு வர தொடங்கியது. படிப்படியாக இந்த தண்ணீர் தேக்கப்பட்டு தற்போது நிலவரப்படி இந்த ஆண்டில் முதல் முறையாக அதன் முழு கொள்ளளவான 47.50 அடியை எட்டியது. வீராணம் ஏரியில் 1465 மில்லியன் கன அடி தண்ணீர் உள்ளது. ஏரியிலிருந்து சென்னைக்கு வினாடிக்கு 73 கன அடி வீதம் தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. விவசாய பணிகள் ஏதும் நடைபெறாததால் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,000 தாண்டி விற்பனையாகிறது.
ஜூன் மாதம் தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்றமும் இறக்கமுமாக இருந்து வருகிறது. சென்னையில் நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் நேற்று 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 6,700 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் விலை 53,600 ரூபாயாக இருந்தது. இந்த நிலையில் இன்று இதன் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 6,780 ரூபாய்க்கும் சவரன் 54,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 98 ரூபாய் 50 காசுகளுக்கும் கிலோ 98,500 ரூபாய் எனவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லைப் பகுதியில் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் கள்ளச்சாராய தடுப்பு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக எல்லையை ஒட்டியுள்ள கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, விற்பனை போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் காவல்துறைக்கு உடனே தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். பல்வேறு குழுக்களாக பிரிந்து வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களிலும் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மாதந்தோறும் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்களில் பக்தர்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று ஆனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் மலையேறி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த 19ஆம் தேதி முதல் 4 நாட்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையுடன் மலையேற அனுமதிக்கப்பட்ட நாட்கள் நிறைவு பெறுகிறது. மக்களவை இடைக்கால சபாநாயகர் நியமனத்தில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் மற்றும் மரபுகளை பாஜக மீறியிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வும் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும். இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவைக்கான இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பர்த்ருஹரி மஹ்தாப் நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு சபையின் மூத்த உறுப்பினர் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவது வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இடைக்கால சபாநாயகரே புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தற்போதைய 18வது மக்களவையில் மூத்த உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் உள்ளார். 8 முறை மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ள கொடிக்குனில் சுரேஷுக்கு பதிலாக 7 முறை மக்களவை உறுப்பினராக இருந்த பர்த்ருஹரி மஹ்தாப் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. பட்டியலினத்தவருக்கு எதிராக பிரதமர் மோடி இருப்பதையே இந்த நியமனம் காட்டுவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். अभी वो श्री 400 नहीं है, वो श्री 240 है, 1/3 प्रधानमंत्री हैं, पर बुलडोजर की राजनीति है, बुलडोजर की मानसिकता है, तो जो मैं कहूँगा वही सही। तो 7वें टर्म के सांसद को स्पीकर प्रोटेम बना दिया है, और जो 8वां टर्म है कोडिकुनिल सुरेश जी की, उनको नज़रअंदाज किया गया। एक और मुझे कारण मेरे मन में आता है, ये दलित विरोधी नरेंद्र मोदी हैं, कोडिकुनिल सुरेश दलित हैं, उनको नहीं बनाया गया है। மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக கொடிக்குனில் சுரேஷ் நியமிக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக இடைக்கால சபாநாயகர் நியமனம் நடைபெற்றுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை சங் பரிவாரின் கருத்துக்களின்படியே ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மரக்காணம் சம்பவங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விஷச்சாராய விற்பனையை தடுக்க மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக தொடர்ந்த பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஆண்டு இதேபோன்று மரக்காணத்திலும் விஷச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும், தற்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டோரின் கண் பார்வை பறிபோய் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் குறிப்பிடப்பட்டது.
அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விஷச்சாராயம் விற்பனையை ஒழிக்க கடந்த ஓராண்டில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், பொதுநல வழக்கு என்று கூறி அரசியல் உள்நோக்கத்துடன் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். மனுதாரர் சார்ந்த அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த 2001ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் நடந்த விஷச்சாராய சம்பவத்தை நினைவூட்டிய அவர், கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 16 போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்பான விரிவான அறிக்கை ஓரிரு நாட்களில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா, ஜான் கென்னடி ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்திருந்த மனுக்களில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் சுமார் 700 தொழிலாளர் குடும்பங்கள் வசிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களை BPTC நிறுவனம் வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதால் அந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று நடத்துவதுடன் அக்குடும்பங்களுக்கு தடையற்ற மின்சாரம், தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணை வந்தபோது தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் BPTC நிறுவனம் இந்த தேயிலை தோட்டத்தை வைத்து 50 கோடி ரூபாய் வங்கியில் பெற்றிருப்பதாகவும் இதனாலேயே குத்தகை காலம் முடியும் முன்பே அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாஞ்சோலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்த முடியுமா என்பது குறித்து தகவல் தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை தொடர்ந்து வழங்க உத்தரவிட்டனர். மேலும் இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் BPTC நிறுவனம் பதில் மனுக்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.